தங்கச்சி கமலா. அண்ணா கூப்பிட்ட குரலுக்கு என் தங்கச்சி அண்ணான்னு கூப்பிட்டுச்சே. 8 வருஷமா பிடிச்சிருந்த சித்தப்பிரமை தெரிஞ்சு போச்சா? அப்படியா? ஆமாம்மா. எதிர் வீட்டுல மலேசியாவில இருந்து ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. அவர் வீட்டுல விருந்துக்கு நம்மள எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. வரையாம்மா? ஐயோ என்னம்மா அண்ணா? ஐயோ எனக்கு திடீர்னு தலைவலிக்குது. நான் வரல. தனி வலிக்குதா? பின்ன எங்க தொந்தரவு பண்றீங்க? கமலாவை இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு போலாம். நீ படுத்துக்கம்மா. அப்படி அலக்க நீங்க சலக்க போ மல்லம்மா. என்ன இது? ஒண்ணு இல்லையா? அது சாம்பார், இது ரசம், இது சோயா பீன்ஸ். இருக்கட்டும். என்னப்பா இது வேற கரண்டி சொலக்குன்னு எடுத்து அள்ளி மொத்தமா ஊத்தாம. நீங்க விருந்துக்கு வர்றவங்க வீட்லயே வயிறு நிறைய சாப்பிட்டு வந்து இங்க சும்மா சொகுசுக்கு சாப்பிடுவாங்க. நீங்க என்ன சாப்பாட்டுக்கு என்ன வந்திருக்கீங்களா? உழைப்பாளி தொழிலாளி, எங்களுக்கு பசி, நாங்க சாப்பிடுறோம். ஒண்ணு பண்ணுங்களேன். ஏன் இப்படி மொத்தமா கண்ணு படுற மாதிரி தவணை முறையில ஒரு 6 வாட்டி சாப்பிட்டுருங்களேன். அதெல்லாம் நம்ம ஒத்து வராது. விடுங்க. என்னங்க நீங்க சாப்பாடு எப்படி? என்னங்க ஒரு புடி கூட வாய்க்குள்ள போல எப்படி எப்படின்னு கேட்டா எப்படிங்க சொல்றது? இல்லீங்க, பார்வைக்கு சாப்பாடு எப்படி? பார்வைக்கு நல்லா இருக்குது. பார்வைக்கே இவ்வளவு நல்லா இருக்குது, உள்ள போனா எவ்வளவு நல்லா இருக்கும்? ஜிஞ்சாமிரதமா இருக்கும். அப்புறம் என்ன அடிக்க நீங்க 1000 தான் சொல்லுங்க. நமக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்து என்ன நம்ம 2 பேருக்கும் ஒரு சம்சாரமா? அதான் சொல்றீங்க. அவங்க அவங்களுக்கு சம்சாரம் இருந்து அது கையால சமைச்சு அது பரிமாறிச்சுன்னா அதனுடைய ருசிய வேற. கணக்கு கழுகுனாங்க. இந்த கலரு இந்த ருசி எல்லாம் எப்படி வந்துச்சுன்றீங்க? எப்படி? ஏன் பொண்டாட்டி அவ கையால சமைச்சு போட்டதுன்றேன். விருந்து வந்த இடத்துல ஏன் ஒப்பாரி வைக்கிற? அப்ப பார்த்தப்ப கூட உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதாவது சட்டமா? இப்ப உங்க சம்சாரம் இங்கதான் இருக்குல்ல. ஏன் சம்சாரம் என் வீட்டுல இல்லாம பின்ன உன் வீட்டுல இருக்கும்? உங்க சம்சாரத்தை கொஞ்சம் காட்டினீங்கன்னா, கொஞ்சம் பரிமாறிச்சுன்னா என் சம்சாரத்துக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளவுதானே? டார்லிங், டார்லிங், உன் ஹஸ்பண்ட் காலிங். எங்கடா ஏறி நின்னு பாக்குற? உட்காரியா? பொண்டாட்டி விமலா. அப்ப என் கண்ணு பொய்யா அச்சு வார்த்த மாதிரி இருக்குது. உனக்கு மாத்திரம் இந்த குழப்பம் இல்ல, ஊர் பூரா இதே மாதிரி குழப்பம் தான். நல்ல காலம் எனக்கு இல்ல அந்த குழப்பம். உன் கையால பரிமாறா, இதோட சம்சாரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா பிரியமா சாப்பிடுமா. பரிமாறு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. ஒரு ஸ்பெஷல் ஐடியா. சாம்பார்ல சலக்குன்னு கையை துவச்சுக்கோ. இது அந்த பொண்ணு முந்தானியில தடைவிடு. வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு நம்ம தங்கச்சியா இல்லையான்றதை ஊர்ஜிதப்படுத்திடுவோம். புருஷ முஞ்சாதிக்கு நடுவுல நின்று பரிமாறணுமா? அவன் இஷ்டத்தை ஏன் கெடுக்கிற? கணக்கு கணக்கு. இந்த மாதிரி சிங்கப்பூர் புடவை தான் நீ ஆசைப்பட்ட. உடனே எடுத்து பாரு. ரொம்ப நல்லா இருக்குங்க. போற விட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அடையாளம் பாத்துக்கா, அப்புறம் வாங்கிக்கிறேன். ஏமா இவங்களுக்கு வடபாய செலம் பண்ணிருக்கியே, அதெல்லாம் கொண்டாமா சீக்கிரம் போ. இதோ கொண்டு வந்து. முதலாளி என்ன கார வச்சு தேடுவாருங்க. ஆமா. அப்ப வடவாயத்தெல்லாம் வீட்டுக்கு அனுப்ப சொல்றீங்களா? கையில நம்ம தண்ணிங்க. இப்படி சாப்பிடுறதுக்கு தண்ணி எதுக்குங்க? ரசம் போதுங்க. போடுங்க. அலம்ப முடியாது. கழுவுப்பா. நாங்க இப்படி மணக்குது. ஏதோ ஒரு கை ஊத்துங்க. சரித்திரம் பிடிச்சவன். நான் பயந்துட்டேமா. எதிர் வீட்டுக்கு விருந்துக்கு உன்னை விட்டுட்டு போனமா. உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தனா. என்னால ஒரு வா சாதத்தை கூட எடுத்து வைக்க முடியல. அவங்க எடுத்து வைக்க முடியல, அது வேற விஷயம். மொத்தத்துல நீ இருக்கிற. அப்பா எனக்கு தலைவலி தேவையில்லையம்மா. முக்கால்வாசி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஐயோ இன்னும் கொஞ்சமே இருக்க கூடாது. முந்தைய கொண்டா. ஐயோ எங்கம்மா உன் புடவைக்கு முந்தைய காணும். என்னங்க உன் தங்கச்சி புடவைக்கு முந்தானே காணுங்க. என் தங்கச்சி புடவைக்கு முந்தானே காணுமா? என் தங்கச்சி புடவைக்கு முந்தானே எவன் தொட்டாலும் வெட்டிடுறேன். ஐயோ அண்ணி இடுப்புல சொறி வச்சிருக்கேன். இந்தாங்க கொண்டா கொண்டா. நீங்க இந்த பக்கம் வாங்க. நீ தலையை எப்படி திருப்பு. இந்த புடவைய தலையை சுத்தி கட்டுங்க, தலைவலி போயிடும். இந்த முந்தானே இந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லையா? தலைவலிதான். நான் சொல்லல. என் குழந்தை பட்டு குழந்தை, என் தங்கச்சி ராஜாத்தி,
அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும்னு. அம்மா கண்ணு அப்படியே படுத்துக்குமா. என் ராஜாத்தி கண்ணு நீ வாடி.